கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்கின்ற குர்ஆனிய வசனங்கள் மூலமாக போற்றி புகழப்பட்ட எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்து மரணித்த புனித ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நபி அவர்கள் இந்த உம்மத்துடைய ஒரு தலைவராக, தூதுவராக இருந்தாலும் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபி, காத்தமின் நபியீன், நபிமார்களில் இறுதியானவர்கள் என்று போற்றி புகழப்பட்ட ஒரு நபி. அவர்கள் இந்த உலகம் அழிந்ததன் பின்னர் மறுமையிலே முதலாக எதிர்பார்க்கப்படுகின்ற நபி. அவர்கள் சுவர்க்கம் போகாமல் எந்த ஒரு மனிதனாலும் சுவர்க்கம் போக முடியாது என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு தூதர், ஒரு நபி. கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள், அல்லாஹ் எந்த அளவு தூரம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், அவர்களை பார்த்து அல் குர்ஆனுடைய 6666 வசனங்களிலும் யா நபி, யா முஹம்மத் என்கின்ற முஹம்மதே என்று நபியுடைய பெயரை கூட சொல்லாத அளவுக்கு நபியவர்கள் மிக கண்ணியமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள், இந்த மனித சமூகத்திற்கு மத்தியிலும் இருக்கிறார்கள். இந்த நபியுடைய வாழ்க்கை, இந்த நபியுடைய வழிகாட்டல்கள், நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் பின்பற்றுவது, வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது ஒரு இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. குர்ஆன் மையத்தின் ரசூல பக்கது அத்தா அல்லாஹ், நீங்கள் நபியை வழிபட்டால் அல்லாஹ்வை வழிபடுகிறீர்கள். நபியை பின்பற்றுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பின்பற்றுவதற்கு சமனாக சொல்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. நீங்கள் என்னை விரும்புகிறீர்களாக இருந்தால் நபியை விரும்புங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்திருக்கிறார், அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த நபியுடைய வழிகாட்டல் என்பது மனித சமூகத்துக்கு மிக இன்றியமையாதது. ஒரு மனிதன் காலையிலே எழுந்தது முதல் அவன் தூங்கும் வரைக்கும் சகல வழிகாட்டல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உமிழ்நீரை உமிழ்வதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அத்தியாவசிய தேவையான மலசனம் கழிப்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். எனவே நபி அவர்களை பின்பற்றுவது என்பது அது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு பின்னி பிணைந்த இன்றியமையாத அத்தியாவசியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் விலகிக் கொள்ள வேண்டும். அங்குவதைத்தான் பொதுவாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நபியவர்கள் எப்படி செய்தார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி ஹஜ் செய்தார்கள், எப்படி ஜகாத் கொடுத்தார்கள், கொடுக்குமாறு வழிகாட்டினார்கள் என்பதையெல்லாம் தேடி தேடி நாங்கள் பின்பற்றுகிறோம். ஏதோ ஒரு அளவுக்கு நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஒரு ஆசை ஆர்வத்தோடும் இருக்கிறோம். முழுமையாக எங்களால் அவைகளை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. நபியவர்கள் தொழுவது போன்று நபியவர்களுடைய வழிகாட்டல்களை என்னுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஆர்வம் இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று மிக முக்கியமாக நபியுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான அம்சம்தான் நபியுடைய குடும்ப வாழ்க்கை. நீங்கள் எந்த ஒரு சமூகம் சார்ந்த அம்சங்களை எடுத்துக்கொண்டாலும் அது போய் இறுதியாக முடிவது அது குடும்பத்திலே தான் இருக்கும். அது பிள்ளையுடைய பிரச்சனையாக இருக்காலும்,
மாணவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும், கணவன் மனைவியுடைய பிரச்சனையாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும், எதை பேசினாலும் இறுதியாக கொண்டு போய் சேர்ப்பது அது குடும்பத்தில் தான் கொண்டு போய் முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக கூடிய காலம் அவன் வாழ்வது அவன் குடும்ப வாழ்க்கையோடு, திருமண வாழ்க்கையோடு. ஒரு 20-25 வயதில் திருமணம் முடித்து விட்டால் அவனுடைய ஒரு ஆயுள் ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்றால் சுமார் 40-45 வருடங்கள் அவன் குடும்பமாக வாழ்கிறான், மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறான். பெரும்பான்மையானது. சில நேரம் கணவன் மௌத்தாகலாம், மனைவி மௌத்தாகலாம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறுபிராயம், வாலிபம், இதை விட்டால் மிக பிரதானமான ஒரு மனிதனுடைய ஆயுளில் வாழ்க்கையில் குடும்பத்தோடுதான், கணவன் மனைவியாகத்தான், பெற்றோர் பிள்ளைகளாகத்தான் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்கிறார். கண்ணியமான பிரியவுரை சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் வாழ்க்கையின் மிக பிரதானமான அம்சம் என்பதை கவனத்திலே கொண்டு இதற்கான வழிகாட்டல்கள், ஒழுங்குமுறைகள் மிகச் சரியாக இந்த உம்மத்துக்கு கொடுத்துவிட்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் 11 திருமணங்களை முடித்தார்கள். 11 திருமணங்களை முடித்து இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். அந்த திருமணங்களிலே தன்னுடைய வயதுக்கு மிகவும் மூத்தவர்களையும் நபி அவர்கள் முடித்தார்கள், மிகவும் இளமையானவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தார்கள். நடுத்தர வயதிலே உள்ள அவர்களுடைய வயதை ஒட்டியவர்களையும் முடித்தார்கள். எல்லா தரப்பையும் நபி அவர்கள் திருமணம் முடித்து இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். என்னுடைய சமூகமே, உங்களுடைய எல்லா வாழ்க்கையுடைய அடித்தள மாணிவே உங்களுடைய குடும்பத்தில் தான் தங்கி இருக்கிறது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் தான் தங்கி இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளில் தான் தங்கி இருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். துரதிர்ஷ்டவசம் எங்களால் அவர்களை பின்பற்ற முடியாமல் இருக்கிறது. எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆர்வம் கொள்கிறோம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை, திருமணம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் அப்படியே அது ஒரு சைட், ஒரு பக்கம் அப்படியே நாங்கள் சாய்ந்து விடுகிறோம். இதனுடைய விளைவு எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று திருமணங்களை முடித்துக் கொடுக்கிறோமோ அந்த திருமணம் எதிர்பார்த்த விளைவை அடையாத நிலையில் விவாகரத்தை நோக்கி செல்கிறது, ஃபஸ்ரை நோக்கி செல்கிறது, குல்வை நோக்கி செல்கிறது. அல்லது வெளி வேஷத்திலே கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள், உண்மையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இஸ்லாம் சொல்கின்ற ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. குடும்ப வாழ்க்கையை, கணவன் மனைவியை, இந்த மகத்தான, இந்த அன்பான இந்த உறவை இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறார். ஒமின் ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சி. எப்படி அல்லாஹ் இந்த சூரியனை, இந்த சந்திரனை, மிக பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் என்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறானோ அதே போன்ற ஒரு அத்தாட்சியாக கணவன் மனைவியை உறவை சொல்கிறார். சகோதரர்கள், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா சொல்லிவிட்டு சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. இந்த திருமணத்திலே அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்திருக்கிறான், நிம்மதியை வைத்திருக்கிறான், மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான், மன திருப்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லா அம்சங்களையும் இந்த 2 வார்த்தைகள் அல்லாஹ் விவரிக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. ஏன் எங்களால் அவைகளை எடுத்துக்கொள்ள முடியவில்லை? சாதாரணமாக இந்த பிரதேசத்திலே ஒரு மாதத்திற்கு ஒரு 3-4 விவாகரத்து நடைபெறும். என்னுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தால் சாதாரணமாக ஒரு 3 ஆக கூடியது ஒரு மாதத்திற்கு ஒரு 10 விவாகரத்து. ஒன்று ஃபஸ்ஹு அல்லது தலாக். கண்ணியமானவர்கள், இப்போது ஒரு மாதத்தினுடைய விவாகரத்து அல்லது ஃபஸ்ஹு சுமார் 30 தாண்டி இருக்கிறது. இது அல்லாமல்
பள்ளி வாயிலுக்கு வருகின்ற குடும்ப பிரச்சனையோடு, கணவன் மனைவி பிரச்சனையோடு வருகின்ற விகிதாசாரம், அது அல்லாமல் குடும்பங்கள் சேர்த்து வைக்கின்ற, குடும்பங்கள் சேர்ந்து ஒற்றுமைப்படுத்துகின்ற திருமணங்கள் என்று கணக்கு பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா? இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், இவ்வளவு வழிகாட்டல் உள்ள ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற எங்களிடத்திலேயே இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற இந்த உறவை, சந்தோஷத்தை, நிம்மதியை, மகிழ்ச்சியை ஏன் எங்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை? கண்ணியமானவர்களே, இதனை இரண்டு விதமாக பார்க்கலாம். இது நீண்ட ஒரு தலைப்பு. இதற்கான காரணத்தை இரண்டு விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியிருக்கிறார். நீ சுருக்கமாக ஒரு சிந்தனைக்காக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மரணித்த இந்த மாதம், இந்த மாதத்திலே குறிப்பாக எமது காத்தாங்குடி ஜம்மியத் உலமா குடும்ப வாழ்க்கை தொடர்பாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று எல்லா குத்துபாக்களையும் இந்த தலைப்பிலே ஓடுமாறு சொல்லியிருக்கிறார். தொடரான ஜும்மா பள்ளிவாயல்களில் மகாநாடுகளை நடத்தி வருகிறார்கள். நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான பிரியங்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் ரெண்டு வழிகாட்டல் தந்திருக்கிறார்கள். ஒன்று, திருமணத்துக்கு முன்னர் அந்த திருமண உறவு எப்படி பேசப்பட வேண்டும், எப்படி நடைபெற வேண்டும் என்கின்ற வழிகாட்டல். இரண்டாவது, திருமணத்திற்கு பின்னர் நபி அவர்கள் ஒரு கணவன் மனைவியாக, ஒரு தாய் பிள்ளையாக, ஒரு தந்தை பிள்ளையாக எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டல். இதில் முதலாவது எடுத்துக்கொண்டால், ஒரு மணியோடு ஜும்மா குத்துபா தொழுகையை அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலையும், காப்போட்டு உயர்தர பரீட்சை நடைபெறுவதனால் அகில ஜம்மியத் உலமா காத்தாங்குடிகளை வேண்டிக் கொண்டிருக்கின்ற நேர முகாமைத்துவத்தை கருத்திலே கொண்டு உங்களுடைய சிந்தனைக்காக நீ அடிப்படையான, நீ அத்தியாவசியமான, நீங்கள் சிந்திக்க வேண்டிய, வீட்டிலே கலந்துரையாட வேண்டிய, மனைவி மக்கள் பிள்ளைகளோடு உரையாட வேண்டிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த குத்துபாவின் மேற்பிரதானமான நோக்கமாகும். முதலாவது அம்சம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்களுடைய திருமணத்திலே ஒரு ஆணை பெண்ணை தெரிவு செய்கின்ற போது தீனை பாருங்கள் என்றார். ஃபல்லுஃபர் பிதாத்தி தீன். இது இன்று பார்க்கின்ற போது பெரிதளவாக கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. இந்த ஹதீரை, இந்த வழிகாட்டலை பெரிதளவாக கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. தீன் ஒரு ஆக அடிப்படை, ஒரு மனிதனுடைய ஆக அடிப்படை என்ன? தொழுகை. ஆக அடிப்படை, ஆக குறைந்தது ஒரு வாலிபனிடத்திலே, ஒரு பெண்ணிடத்திலே திருமணம் முடிக்க இருக்கின்ற இடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை என்னது? தொழுகை. தொழுகை இருக்கிறதா என்பதை கூட பார்க்காத நிலையில்தான் நல்ல குடும்பமா, நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையா, நல்ல படித்திருக்கிறாரா, பல்கலைக்கழக பட்டதாரியா, இவைகளை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நல்ல படித்திருக்கலாம், நல்ல ஓதி இருக்கலாம், காவிலாக இருக்கலாம், நல்ல கல்விமானாக இருக்கலாம், சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல கௌரவ பின்னணியை கொண்டவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை அல்ல. நாங்கள் பார்ப்பதிலே தீன் இருக்கிறதா? இது இன்று பெரிதளவாக பார்ப்பதாக தெரியும். இதனுடைய விளைவு திருமணத்துக்கு பின்னர் அது அப்படியே காட்சி அளிக்கிறது. சந்தோஷம் இல்லை. 2 மாதம் 3 மாதங்களில் அது ஒன்று பள்ளியை நோக்கி வருகிறது, அல்லது சம்மதனத்துடைய திருமண நல்லிணக்க சபையை நோக்கி வருகிறது, அல்லது காதி நீதிமன்றத்தை நோக்கி வருகிறது. 2 மாதம் 3 மாதம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான வழிகாட்டல். கண்ணியமானவர்களே, இது பெண்ணுக்கு மட்டும் சொன்ன விடயம் அல்ல, அதையும் சிலருக்கு தவறாக புரிந்திருக்கிறார்கள். பெண் தரப்பார் ஆண் தரப்பை மானையும் பார்க்க வேண்டும். அந்த மாப்பிள்ளை தொழுகிறாரா? அடிப்படையான அம்சம் தொழுகை. கண்ணியமானவர்களே, இது ஒரு தீனோடு தொடர்புபட்ட ஒரு வழிகாட்டு. இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. நீ வியாபாரி, அவருடைய பண்பாடு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய உடைநடை பாவனை,
இது பார்க்கப்படுகிறதா, கண்காணிக்கப்படுகிறதா? பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுகிறோம், நல்ல ஒழுக்கமாக வளர்த்த பிள்ளை, நல்ல ஆடை ஒழுங்கோடு வளர்க்கப்பட்ட பிள்ளை. திருமணத்துக்கு பின்னர் பார்த்தால் அங்கே இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய மார்க்க விழுமியங்கள் அந்த மாப்பிள்ளையினால் அப்படியே தவறுபடியாக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளை. காரணம், அந்த தீன் உள்ளவரை தெரிவு செய்யவில்லை. நாங்கள் கடும் தியாகம் செய்து 18, 20, 25 வருடங்கள் வளர்த்த ஆன்மீகத்தோடு வளர்த்த பிள்ளையை இது செய்கிறோம். பணத்திற்காக, புகழுக்காக, பெயருக்காக கொடுத்து விடுகிறோம். அதனுடைய விளைவு திருமணத்துக்கு பின்னர் நாங்கள் அனுபவிக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டல் தான் இந்த எங்களால் பின்பற்ற முடியாமல் இருக்கின்ற ஒரு வழிகாட்டல் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய திருமணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஏழ்மையாக, எளிமையாக நீங்கள் செய்து கொள்ள முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. இது இன்று குறிப்பாக எமது பிரதேசத்திலே கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. பதுவாவோடு அடுத்தவர்களுடைய மன வேதனையோடு தான் அதிகமானவர்களுடைய திருமணங்கள் நடைபெறுகிறது. இந்த வேதனை நிகழ்வுகள் இப்போது 2, 3, 4, 5, 6, 7 அதற்கான அழைப்புகள் என்று பல நிகழ்வுகளை இப்போது எனது கலாச்சாரமாக மாற்றி வருகிறோம். இதிலே இஸ்லாம் தடுத்த தீன் இருக்கிறது, இஸ்லாம் தடுத்த அனாச்சாரம் இருக்கிறது, இஸ்லாம் தடுத்த ஆண் பெண் கலப்பு இருக்கிறது, இஸ்லாம் தடுத்த அந்நிய கலாச்சார முறைகள் இதற்குள் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படை தொழுகை அங்கே பராமுகமாக, கவனீனமாக ஆக்கப்படுகிறது. இப்படி திருமணத்துக்கு முன்னர் கொண்டு போய் அழைப்பை கொடுத்தால் குடும்பம் என்ன யோசிக்கிறது தெரியுமா? எங்களை கூப்பிட்டு விட்டார்கள், பாருங்க இங்க இதனுடைய பின்னணி இருக்கிறது என்று அழைத்து விட்டார்கள், போயாக வேண்டும். வெறுங்கையோடு போக முடியாது, வெறுங்கையோடு போக முடியாது. ஏதாவது கொண்டு போக வேண்டும், அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், ஒன்றுமே இல்லை. மன வேதனையோடு, இது வெறும் தகவல்கள் அல்ல, இது ஆய்வுடைய முடிவு. நிறைய குடும்பங்கள் மன வேதனை அழைத்து விட்டார்களே, 2 நிகழ்வாக இருந்தது 3ஆக மாறி, 4ஆக மாறி, 5ஆக மாறி, அதற்கான மண்டபங்கள், அதற்கான மேக்கப்புகள், அதற்கான சுப்ஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஹராமான, இந்த அளவுக்கு என்றால் திருமணத்துக்கு முன்னர் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்குமான தொடர்பாடு என்பது இஸ்லாம் ஹராமாக்கிய ஒரு தொடர்பாடு. இந்த வகையிலும் அது ஆகமான ஒரு தொடர்பாடு கிடையாது. ஆனால் திருமண நிகழ்வை போன்று திருமணத்துக்கு முன்னர் உள்ள நிகழ்வு இப்போது மாறி இருக்கிறது. மாப்பிள்ளையும் பெண்ணையும் கொண்டு போய் மணவரையிலே வைத்து புகைப்படம் எடுக்கின்ற அதை பற்றி தனியாக பேச வேண்டும். இந்த போட்டோஸ், வீடியோவை பற்றி வெட்கம் இல்லாமல், மானம் ரோஷம் இல்லாமல், பார் என்ற மனைவியை, என்னுடைய மனைவியை உடலை பார், முகத்தை பார், கையை பார், அழகை பார் என்று சமூகத்திலே கொண்டு போய் விடுகிறோம் என்றால் எப்படி திருமணத்துக்கு பிறகு இந்த திருமணம் சந்தோஷமாக இருக்கும்? எப்படி மறக்கத்துள்ளதாக இருக்கும்? சிந்தனைக்காக சகோதரர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக இதனை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்களும் உலமாக்கள் அமானிதத்தை எட்டி வைக்கின்ற பொறுப்பிலே இந்த மின்பர் முறையிலே உங்களுக்கு இதை சிந்தனைக்காக சிந்தியுங்கள். எப்படி இந்த பரக்கத்து இந்த திருமணத்தில் இருக்கும்? பிரச்சனை வருமா இல்லையா? திருமணத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட பதுவாக்களோடு, இஸ்லாம் அனுமதிக்காத விவகாரங்களோடு நடைபெறுகின்ற திருமணம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? பல கோடிக்கணக்கான ரூபாய்கள், காசு இல்லை, பணம் இல்லை, வட்டிக்கு எடுக்கிறார்கள். தன்னுடைய வீடுகளை, காணிகளை கொண்டு போய் வங்கிகளில் மோக்கஸ் பண்ணுகிறார்கள்.
எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கண்டுவிட்டார்கள், திருமணத்துக்கு பட்ட கடனை இன்னும் கொடுத்து முடிக்கவில்லை. உள்ள தலைப்பு சகோதரர்களே, இது கவனத்தில் கொள்ளப்படுவது. இன்று குறிப்பாக இன்றைய காலத்திலே வாலிபர்கள் திருமணம் முடிக்க இருக்கவர்கள் இந்த தலைப்பை கொஞ்சம் கூடுதலாக அவதானியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். சந்தோஷமாக நான் சொன்னது போன்று திருமண வாழ்க்கை தான் உலக வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆயுளில் நீண்ட காலம் உலகத்தில் வாழப்போகிறோம். இதில் சந்தோஷம் இல்லை என்றால், நிம்மதி இல்லை என்றால் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், இரண்டாவது, திருமணத்துக்கு பின்னர் காதி நீதிமன்றத்திலே போய் அங்கே இருந்தால் அதிகமான குறிப்பாக பெண்கள் ஃபஸ்லை கொண்டு வருகிறார்கள். ஆண் தரப்பை விடவும் பெண் தரப்பிலே இருந்து இந்த ஃபஸ்லுக்கான விவாகரத்தை முன்வைக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனையா? இதற்கும் காதி நீதிமன்றம் வர வேண்டுமா என்று சிந்திக்கின்ற, கவலைப்படுகின்ற, மனவேதனைப்படுகின்ற அளவுக்கான பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரியான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாங்கள் இப்படி ஒரு விவாகரத்துக்கு வர வேண்டுமா என்று கவலைப்படுகின்ற அளவுக்கு சரியான புரிதல் இல்லை, விட்டுக் கொடுப்பு இல்லை, மன்னிப்பு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளோடு 11 திருமணங்கள் முடித்து இப்படி வாழ்ந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபி அவர்கள் இருக்கின்ற போது ஒரு பெண்மணி, ஒரு மனைவி, இன்னும் ஒரு மனைவி உணவை அனுப்புகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் வந்து விட்டது. தூக்கி ஒரு அடி அடிக்கிறார்கள். உணவோடு சேர்ந்து பறக்கிறது அந்த பாத்திரம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் என்ற வகையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சிந்தனையில், அவருடைய பேச்சுக்களில், அவர்கள் வாழ்ந்த பின்னணி, அவர்கள் பிறந்து வாழ்ந்த பின்னணி. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளோடு விட்டுக் கொடுப்போடு, புரிந்துணர்வோடு, மன்னிப்போடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மங்களகரமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனார்கள். படிக்க வேண்டும் சகோதரர். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அதற்காக நபியுடைய திருமணமும் அது எங்களுக்கு உணர்த்துகின்ற பாடமும் வயது முதிர்ந்தவர்களும் படிக்க வேண்டும். இந்த எப்படி போயிட்டு என்றால், திருமண வாழ்க்கை என்றால் அது ஒரு 10 வருடம் வாழ்ந்தால் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம், அதனோடு திருமண வாழ்க்கை முடிந்து விட்டது. ஏதோ பிள்ளைகளை வளர்ப்பதும், சம்பாதிப்பதும், வீட்டை கட்டிக் கொடுப்பதும், திருமணம் முடித்துக் கொடுப்பதும் என்றாகிவிட்ட ஒரு நிலையில்தான் இன்றைய சமூகம் மாறிவிட்டது. இல்லை, அந்த உறவு, கணவன் மனைவி என்கின்ற உறவு, அது ஒரு புனிதமான உறவு. மூத்து வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு உறவு. பிள்ளைகள் திருமணம் முடித்து போய்விடுவார்கள், கடைசி வரை ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டிய உறவு, அதுவும் இன்று கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. பிள்ளைகள் வளர்ந்து விட்டால், கணவனுக்கு இயலாத நிலையாகிவிட்டால் அப்படியே ஒதுக்கப்படுகிறார் அல்லது வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார். அவருடைய பேச்சுக்கு அங்கே இடமில்லை, அவருடைய கண்ணியம், கௌரவம் அப்படியே தவிடுபடியாக ஆக்கப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த திருமண உறவு என்பது ஒரு புனிதமானது. கவனம் செலுத்துங்கள். ஏன் இந்த திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி போகிறது? வெளியிலே திருமண நிகழ்வு முடிந்ததன் தொடர்ச்சியாக இந்த ஊரிலே 1992ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே திருமண சீர்திருத்தம் என்று ஒன்று நடைபெற்றது. எங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் ஜைனுதீன் மதனி ஹஜ்ரத் அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய சிறுவர் இல்லத்திலே அப்படியான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. 2003ஆம் ஆண்டு அப்படியான ஒரு மாநாடு, திருமண சீர்திருத்தம். 2013ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு திருமண சீர்திருத்தம். 2023ஆம் ஆண்டும் ஒரு திருமண சீர்திருத்தம் இந்த பிரதேசத்தில், எமது பிரதேசத்தை மையப்படுத்தி நடைபெற்றிருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தான்
அதற்கான பொறுப்புதாரிகளாக மாற வேண்டும். நிறைய அம்சங்கள் என்னை விட உங்களுக்கு தெரியும் என்ன நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், இப்படிப்பட்ட அந்நிய கலாச்சாரங்கள் அந்த பெண்ணை கொண்டு போய் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து தொழுகைகள் எல்லாம் இல்லாமல் அந்த திருமணம் நடைபெறுகின்ற போது எப்படி அதிலே பரக்கத்து. எனவே நபி அவர்கள் ஆக சுருக்கமாக சொன்னார்கள், ஏழ்மையாக நடைபெறுகின்ற திருமணங்களில் பரக்கத்து. அதுதான் அந்த வார்த்தை தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற முக்கியமான வார்த்தை. கண்ணியமானவர்களே, எனவே திருமணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும், குடும்பங்களுக்கும், ஆணுக்கும், வாலிபர்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. சமூக தலைவர்கள், பள்ளிவாயில்கள் எல்லோருக்கும், உலமாக்கள் இந்த பிரதேசத்தை வழிநடாத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இல்லாவிட்டால் இது ஒரு எச்சரிக்கையாக இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வச்சு சொல்கிறோம், நடைபெறுகின்ற விவாகரத்துடைய எண்ணிக்கை இன்னும் பன்மடங்காக பரக்கத்திலே. மதுவாவோடு திருமணம் நடைபெற்றால் எப்படி அங்கே பரக்கத்திருக்கும். திருமணம் ஈஜாப் கபூலை இஸ்லாமிய முறைப்படி இங்கே சொல்லிவிட்டு மோசமான ஒரு கலாச்சாரத்தை போது உருவாக்கி வைத்திருக்கிறோம். மாப்பிள்ளையை கடத்துவது, மாப்பிள்ளையை கொண்டு செல்கிறோம் என்கின்ற பேரிலே அடுத்தவர்களை தொந்தரவுபடுத்தி, கஷ்டப்படுத்தி, அவர்களுடைய ஏச்சுக்களை பெற்று இவர் போய் மகரை கொடுக்கிறார். எப்படி இந்த திருமணத்தில் பரக்கத்தில். கண்ணியமானவர்கள், இரண்டு பகுதிகள் மிக முக்கியமான. திருமணத்துக்கு முன்னர் எங்களுடைய திருமணங்கள் ஒழுங்குபடுத்தப்படாத பட்சத்திலே எங்களுடைய திருமணங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து நடைபெற்றாலும் திருமணத்துக்கு பின்னர் அதனுடைய விளைவுகள் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு பின்னர் நபியவர்கள் எப்படி ஒரு மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார்கள், விட்டுக் கொடுப்போடு, மன்னிப்போடு, புரிந்துணர்வோடு, சகிப்புத்தன்மையோடு நபியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுகின்ற போது இஸ்லாம் சொல்கின்ற, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற அந்த மவத்தா என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய திருமணங்களை எல்லாம் நல்ல இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற திருமணங்களாக ஆக்குவான் என்கின்ற பிரார்த்தனையோடு காத்தாங்குடி பள்ளிவாயில் முஸ்லிம்கள் சம்மேளனத்தினால் நடைபெற்று வருகின்ற பாரிய நோய் நிவா நிதி சேகரிப்பு இப்போது நடைபெறுகிறது. எனவே எங்களால் முடிந்த பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். பல நோயாளிகளுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது, யோசனைப்படுகிறார்கள். எங்களுடைய ஒரு சிறு துணம், ஒரு 50 ரூபாய் நாங்கள் செலுத்துகின்ற பணம் பல கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான அந்த நோய்க்கான சிகிச்சையாக அது அந்த பணம் வழங்கப்படுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனூடாக என்னுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்வான். எனவே முடியுமான வரைக்கும் அந்த பங்களிப்புகளை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொண்டு நல்ல ஒரு கூட்டத்தில் ஆக்குவானாக.